சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில். சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. போர் போர் என வெறும் வார்த்தை முழக்கம் வருகிறது. சப்தம் வரும் திசையை திரும்பி பார்த்தால் பாகிஸ்தான். ஒருவர் தண்ணீரை நிறுத்தினால் இரத்த ஆறு ஓடும் என்கிறார். மற்றொருவர் அணு ஆயுதமெல்லாம் நாங்க என்ன ஷோகேஸ்கா வச்சிருக்கோம், எல்லா இந்தியாவுக்கு தான் என்கிறார். பஹல்காமின் பின் விளைவாக உலக நாடுகளின் புறக்கணிப்புக்கு அஞ்சி ஒரு முகத்தையும் உள்நாட்டு மக்களை திருப்திப்படுத்த ஒரு முகத்தையும் காட்டுகிறது பாகிஸ்தான். சிந்துவில் தண்ணீரை திறந்து விடாவிட்டால் ஒரு முழுமையான போரை மேற்கொள்வோம் என சூளுரைத்திருக்கிறார் அந்நாட்டின் ரயில்வே துறை அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி. பாகிஸ்தான் ஆயுதங்களை வெறும் அலங்காரத்திற்காக வைத்திருக்கவில்லை, இந்தியாவுக்காகத்தான். 130 அணு ஆயுதங்களை போர் முனை ஏவுகணைகளில் இந்தியாவை நோக்கி தயாராக வைத்திருக்கிறோம். எங்கிருந்து தாக்குகிறோம் என்று கூட தெரியாத அளவுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் என கொக்கரித்திருக்கிறார். இவருக்கு யாராவது இந்தியாவின் முந்தைய வரலாற்றை சற்று சொல்லுங்களேன் என்று கூறும் அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை இந்தியா நடத்தியது. ஆம், 1986 நாங்களும் அணு ஆயுதம் செய்வோம் என பாகிஸ்தானின் அணுசக்தி கழக தலைவர் பேசியதற்கு அந்நாட்டையே அலற விட்டது இந்தியா. 1974 ஸ்மைலிங் புத்தா என்ற கோட்வேர்டை பயன்படுத்தி அணு ஆயுதத்தை பரிசோதித்தது இந்தியா. அதற்கு போட்டியாக பகீரத பிரயத்தனம் செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகு யுரேனியத்தை அதிகரித்து அணு ஆயுதத்தை உருவாக்குவதாக கூறியது பாகிஸ்தான். அதை சாதாரணமாக அறிவித்திருந்தால் கூட இந்தியா விட்டிருக்கக்கூடும். ஆனால் பாகிஸ்தானின் இருப்புக்கே ஆபத்து நேர்ந்தால் கண்டிப்பாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம், பாகிஸ்தானை இலக்காரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என அந்நாட்டின் ஆயுத ரகசியத்தை போட்டுடைத்ததோடு சர்ர மாரியாக பேசினார் பாகிஸ்தான் அணு விஞ்ஞானிகள் குழுவின் தலைவர் அப்துல் கதீர் கான். இதை பார்த்து இந்தியா போரெல்லாம் கூட மேற்கொள்ளவில்லை, ஆனால் ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு அமைதியாலேயே அலற விட்டது பாகிஸ்தானை. ஒரே ஒரு போன் கால், கொஞ்சம் போய் உங்க எல்லையை பாருங்க என்றது பாகிஸ்தானிடம். தலை நிமிர்ந்து பார்த்த பாகிஸ்தான் திடீர் படைக்குவிப்பு கண்டு வியர்த்து போனது. இந்தியாவின் ஆபரேஷன் பிராஸ் டிராக்ஸ் ஒன்றல்ல, 1000 அல்ல, 5 லட்சம் படை வீரர்கள். ராஜஸ்தானில் தொடங்கி ஜம்மு வரை 5 லட்சம் இந்திய படை வீரர்கள் எல்லையை நிரப்பினர். பீரங்கிகள் டாங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தியது இந்தியா. இந்திய போர் விமானங்கள் வானில் வட்டமடித்தன. படை கண்டே நடுங்கியது பாகிஸ்தான். உடனடியாக பாகிஸ்தானின் உள்ளூர் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். விடுப்பில் இருந்த அந்நாட்டு ராணுவத்தினர் உடனடியாக வர உத்தரவு பிறப்பித்து பதிலுக்கு படையை நிறுத்தியது. இரு படைகளுக்கும் இடையே சில இடங்களில் 400 மீட்டர் இடைவெளிதான். இருப்பினும் கண்ணோடு கண் பார்த்து கம்பீரமாக நின்றது இந்திய படை. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஆசிய அளவில் கூடிய மிகப்பெரிய ராணுவ படை இந்தியா உடையது என அப்போதே நியூயார்க் டைம்ஸ் எழுதியது. தெரியாமல் யாராவது தூண்டிவிட்டால் கூட விபத்தாக ஒரு போரே மூளும் என்றும் அவ்வளவு நெருக்கமாக இரு படைகளும் நிற்பதாகவும் கூறியது. நிலைமையை உணர்ந்தார். அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்ற வார்த்தைகளை விட்ட பாகிஸ்தான் அணு விஞ்ஞானி அப்துல் கதீர் கான் பணிந்தார். வார்த்தைகளை கனிவாக்கினார். தான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக வருத்தம் தெரிவித்தார். அதன் பிறகே இந்திய படைகள் பின்னெடுக்கப்பட்டன. பாகிஸ்தானுக்கு முன்பாகவே அணு ஆயுதம் தயாரித்த போதும் இந்தியா அதை பயன்படுத்தவில்லை. காரணம் இந்தியாவின் அணு கொள்கைதான். NFU, அதாவது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறது இந்தியா. அதாவது அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதுதான் அந்த கொள்கை. பாகிஸ்தானுக்கு இல்லை. எப்போது இந்தியா அதை பயன்படுத்தும் என்றால், இந்தியாவுக்கு ஒரு நாடு ஆயுதத்தால் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினால் அவர்களுக்காக தனது முதலாவது அணுப்போர் தொடங்கும் கொள்கையை இந்தியா நிச்சயம் தளர்த்தும் என கொள்கை கொண்டுள்ளது.
எனவே இந்தியாவை பற்றி அணு ஆயுதம் கொண்டு மிரட்டும் முன் 40 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தை யாராவது கொஞ்சம் சொல்லி வையுங்கள். இந்தியாவின் ஆர்ப்பாட்டமற்ற அமைதி கூட அன்றொரு நாள் ஆயுதமாகி நின்று அலறவிட்ட கதையை. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில். சுறாவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.